என்ன வெயில் சாமி! சில்லென்ற கோயம்புத்தூர்ன்ற பேரே காணாமல் போச்சு. 114 டிகிரியாமே! எப்படிதான் இந்த உலகம் தாங்குதோ? அம்மா, ஏன் செஞ்சனா? இப்போ என்னத்துக்கு பேக்க மாட்டிட்டு நிற்கிற? ஸ்கூலு லீவு தானே? அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டூரு போயிருக்காங்கம்மா. என்னையும் டூரு கூட்டிகிட்டு போ. டூரா? எந்த டூருக்கு நான் போகிறது? கையில் காசு இல்லை. அப்பாட்ட போய் கேளுப்போ. அப்பாட்ட நேற்று நைட்டே கேட்டம்மா. உங்ககிட்ட தான் எல்லா காசும் கொடுக்குறேன், அம்மாவை கூட்டிகிட்டு போக சொல்லுன்னு சொன்னாங்கம்மா. நான் ரெடி ஆகிட்ட, வா போகலாம். எங்கே டூரு போகணும் உனக்கு? எனக்கு பீச்சுக்கு போகணுமா. பீச்சுக்கு போகணுமா? எந்த பீச் இங்கே இருக்குது? சரி சரி, நானே நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ இப்போ போய் விளையாண்டுட்டு வாப்போ. எனக்கு இன்னைக்கே பீச்சுக்கு போகணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்றே போயிட்டாங்கம்மா. அம்மா, என்னை கூட்டிகிட்டு போமா. சஞ்சனா, அடி வாங்கிட்டு போகாத, பேசாமல் போ மறுவாதிக்கு. நான் எனக்கு பீச்சுக்கு போகணும். இரு, அப்பாட்ட சொல்லித்தர இரு. போய் சொல்லுப்போ. அம்மா அம்மா வாமா, கூட்டிகிட்டு போம்மா ப்ளீஸ்மா. அம்மா வாமா. ஐயையே, ஸ்கூலு லீவ் விட்டாலே இதே தொந்தரவு தான். யார் லீவெல்லாம் விட சொல்கிற ஸ்கூலுக்கு? மனசு நிம்மதியாகவே இருக்க முடியும். ஓரியாட்டமே ஓரியாட்டம். வாமா. இங்கே எந்த பீச் இருக்குது? நான் எந்த பீச்சுக்கு இவளை கூட்டிகிட்டு போவேன்? பேசாமல் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் இதுதான் பீச்சுன்னு சொல்லிடலாம். இல்லாட்டி நம்மளை உயிரோடவே விட மாட்டாய்வோ. சஞ்சனா, சரி அழுதுகிட்டே இருக்காத பாப்பா, நான் கூட்டிகிட்டு போகிறவா. ஐயா ஜாலி, வாமா போகலாம் போகலாம். எப்படி தான் அழுகாசி உடனே நிற்குமோ. அம்மா சீக்கிரமா வாமா. அடி இருடி, வீட்டெல்லாம் பூட்டிட்டு போகலாம். பக் 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 பக். மீனா, வாராணி. என்ன கோழிக்கு தீவனம் போட்டுட்ருக்கிறியா? ஆமாம் ராணி, காலையிலேயே தீவனம் போடுறதுக்கு மறந்துட்டேன். கத்திக்கிட்டே இருந்ததுக்கு கோழி. அதான் சரி கொஞ்சம் அரிசி தூவி உள்ளான்னு வந்தேன். சரி சரி. எங்க பயணம் கிளம்பிட்டியா? இல்லை மீனா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இந்த தண்டுமாரியம்மன் கோயில் சாட்டியிருக்கிறாங்கல்ல, அதான் பூவோடு எடுக்கலான் இருக்கேன். கொஞ்சம் கூட வர முடியுமா? அப்படியா? சரி ராணி, போகலாம். நானும் கோவிலுக்கு போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போ போகிறது? எப்போ பூவோடு எடுக்கிற? நாளைக்குமா. அப்படியா ராணி? சரி சரி. வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டே இல்லை? அதெல்லாம் நேற்றே பண்ணி வச்சுட்டேன். யாரையும் வீட்டுக்குள்ளே விடாத ராணி. அவங்கள சுத்தபத்தமாக இருப்பாங்களோ என்னவோ தெரியாது. கறி மீன் கீரி சமைச்சு தின்னு போட்டு வந்தாங்கன்னா அப்புறம் நம்ம விரதமெல்லாம் என்னத்துக்காகிறது? வீட்டில எல்லாம் யாரையும் விடாத. யாராவது வந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் நானே வீட்டை பூட்டிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுவும் நல்லது தான். நீ பேசாம இங்கேயே இரு. ரேஷன் கடைக்கு போகணும் மீனா, வரியா நீ? கையோட ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தால் இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடலாம். மாதம் முடிய போகுது, சீக்கிரமாக போய் வாங்கணும். இல்லாட்டி இந்த மாதத்துக்கு வாங்க முடியாது. சரி இரு, நானும் பைய எடுத்துகிட்டு வந்துடுற, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ராணிக்கா, தடத்தில் நிற்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி நிற்கிறது. சுந்தரி, வாமா வா. அத்தை, நான் கோழிக்கு சோறு போடவா? சோறு வாத்தங்க, வா நீ போடுவா கோழிக்கு. சஞ்சனா, பக்கு பக்குன்னு சொன்னாதான் கோழி வரும். பக்கு பக்கு சொல்லு. பக் 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 பக். சுந்தரி, எங்க இந்த பிள்ளை கூட்டிட்டு போற வெயில்ல நீயே? அதானே, நம்ம ஊருக்கு தான் ஏதோ மஞ்சள் அலர்ட்டு கொடுத்துருக்குறாங்களாம்மா. குழந்தைகளெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போவும் நீ பிள்ளை தூக்கிட்டு வெளியில் வந்திருக்கிற. எங்க ராணிக்கா இருக்க விட்றா இவ? பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும்னு ஒரே ஓரியாட்டம். வீட்டில் உட்கார விட மாட்டேங்கிறா, நச்சு எடுக்கிறா. அதான் கூட்டிகிட்டு வந்தேன். பீச்சுக்கு போறியா? எந்த பீச் இருக்குது நம்ம ஊரில்? அதான் எனக்கு அந்த நொய்யலார கொண்டு போய் காட்டிட்டு வந்துடலாம். அதான் பீச்சுன்னு. எந்த ஆற்றுல தண்ணி ஓடுது? வெறும் பாறை தான் இருக்குது. போய் பாறைத்தான் காட்டணும். என்னக்கா சொல்கிறீங்க? தண்ணி இல்லையா? எங்கே மழை வந்தது தண்ணி வர்றதுக்கு? வெறும் பாறை தான் இருக்குது. நேற்று தான் அந்த வழியாக நான் வந்தேன். தண்ணி இருந்த தடமே கிடையாது. பக்கு பக்கு. சஞ்சனா, போது கோழிக்கு தீனி போட்டது, அதுவே சாப்பிட்டுக்கும். அத்தை, நானே எல்லா கோழிக்கும் சோறு கொடுத்துக்குவேன். சரி கொடு கொடு. ஐயோ, இப்போ என்னக்கா பண்ணுறது? வீட்டுக்கு போனால் இருக்க மாட்டேங்கிறாள். பீச்சுக்கு போகணுன்ட்டே இருக்கிறா. என்ன பண்ணுறது? அந்த மரத்தடி கூட்டிகிட்டு போ. அந்த வளரு பையன் அப்புறம் அந்த அனிதா பிள்ளையெல்லாம் அங்கே தான் குறை வச்சிட்ருக்கிறா. கொஞ்ச நேரம் போய் விளையாட்டு காட்டு மறந்துடும் அப்படியே. அப்படியா? மரத்தடியில் தான் இருக்கிறாங்களா?
சரி நான் போகிறேன். ஆமாம், என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, ஏக்கா ஏதோ விஷயமா? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சுந்தரி. இந்த குழந்தைங்க ரெண்டும் ஜோறு திங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை காட்டிகிட்டே வந்தா, அப்படியே அங்கேயே உட்காந்துட்டா. அனிதாவும் ஜோறு ஊட்டுறக்கு தான் வந்தா, அவளும் அப்படியே உட்காந்துட்டா. அப்படியா? சரி சரி. குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுல சாதாரணமான விஷயமா? எல்லாம் கொஞ்சம் பெருசாகி அதாவது திங்கறக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடணும். ஆமாம் ராணிக்கா, கேட்கணுன்ட்டு இருந்தேன். என்ன சாணியெல்லாம் மொழிகிருக்கிறீங்க வீட்டு வாசலில்? ரொம்ப மங்களகரமாக இருக்குது. தண்டு மாரியம்மன் கோயில் சாட்டியிருக்கிறாங்கல்லம்மா, நாளைக்கு பூவோடு எடுக்கலான்ட்டு இருக்கேனா, அதான் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியா? விசேஷத்துக்கு போகிறீங்களா? எப்போக்கா போகிறீங்க? நாளைக்கு மதியம்மா. அப்படியா? சரி சரிக்கா. சரி நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் நாளைக்கு. அம்மா வாம்மா போகலாம் பீச்சுக்கு. இவள் ஒருத்தி. இருவாப்பா போகலாம். சரிக்கா, நான் அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? ஒரு 11 மணிக்கு போவோம்மா. 11 மணியா? சரி, நான் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரணுக்கா. சரிம்மா. போயிட்டு வரேன் மீனாக்கா. சரிம்மா. ஏறா நீ இவகிட்ட என்னத்துக்கு சொன்ன நீயே? கேட்டா அப்புறம் எப்படி சொல்லாமல் இருக்கிறது மீனா? நல்ல வேலை பார்த்தப்போ நீயே. இவ மட்டுமா வருவா? சரி பரவாயில்ல, என்னமோ வந்து தொலைட்டுங்கிறக்கு. அந்த நெட்டக்காளி குட்டைக்காளி அந்த முட்டைக்கண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவா. அது யாரு மீனா? குட்டக்காளி. அதுதான் தான் அனிதா. அவ்வளோ எரிச்சலா மீனா அவங்கள பார்த்தா உனக்கு? இவ்வளவு ஒரு ஆளுக எனக்கு இவ்வளவு பார்த்து நான் எரிச்சல் ஆகிறேன். வந்து சும்மா இருக்க மாட்டாளுக, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நோண்டிட்டு சண்டையில் இழுத்துட்டு இருப்பாளுக. அதனால தான் சொல்றது. சரி வா, நம்ம போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாம் ஆமாம், வா, கூட்டம் வரதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். ஏண்டி வளரு, சீனி பிள்ளைங்காய் ரொம்ப துவக்குது. ஆமா அனிதா, தொண்டை கவ்வுது. இன்னும் நல்லா பழுத்து இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அவசரப்பட்டு பிடுங்கிட்டோம். என்னமோ நீ தண்ணி ஊற்றி வளர்த்த மரத்துல இருந்து சீனி பிள்ளைங்காய் பிடுங்கின மாதிரி பேசுகிற. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது சீனி பிள்ளைங்காய் பிடுங்கிட்டு வந்தது. நம்மளை சீனி பிள்ளைங்காய் எடுத்து கட்டி தொங்க விட்டுருவா. அவ கிடக்கிறா. இவ பேர் எழுதி வச்சிருக்கா மரத்தில், இவ சீனி புளிங்க மரம்னு. நான் எனக்கு எப்போ தோணுதோ பிடுங்குவேன். என்ன கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் பிடுங்கிருக்கலாம். என்னடி பண்ணுறீங்கோ இத்தனை சீனி பிள்ளைங்காய் பிடுங்கி வச்சுட்டு? ஏது? வா சுந்தரி. அப்பா அடி. வளரு, 2 சீனி பிள்ளைங்காய் எடு, நல்லா இருக்குதான்னு தின்னு பார்க்கலாம். என்னடி காயா கிடக்குது? ஆமாம் சுந்தரி, இதான் இந்த பறப்பெடுத்தவதா சொல்ல சொல்ல பிடுங்கிட்டு வந்தா. காயா இருக்குதுடி, 2 வாரம் கழிஞ்சு பறிக்கலான்னு சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா. நிறைய இருந்துச்சுடி, அதனால தான் எதுக்கு உடனே பிடுங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, நல்லாத்தான் இருக்குது. லேசாக தொண்டை கவுது, நல்லாத்தான் இருக்குது. அம்மா பீச்சுமா. பீச்சா? என்ன பீச்சு? இரு சொல்கிறேன் இரு. சஞ்சனா அங்கே பாரு, தம்பி தங்கச்சியில விளையாடுறாங்க, போய் விளையாடுப்போ. ஐ பாப்பா தம்பி எல்லாம் இருக்கு. அம்மா நான் விளையாண்டுட்டு வரேன், நீ இங்கேயே இரு. சரி சரி, நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் விளையாண்டுட்டு வா. என்னடி பீச்சு பீச்சுன்ட்டு போகிறோம் புள்ள? ஏன் கேட்ட வளரு, காலங்காத்தால இருந்து ஒரே பீச்சுக்கு போகணும் ஓரியாட்டம். அதான் இந்த நொய்யலாத்த காட்டலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தேன். எந்த ஆறுல தாங்க தண்ணி ஓடுது? ஆமாம், அந்த ராணிக்காவும் மீனாக்காவும் சொன்னாங்க. டி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்ககிட்ட எதாவது சொன்னாங்களா? என்ன விஷயம்? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. தண்டு மாரியம்மன் கோயிலுக்கு ராணிக்கா பூவோடு எடுக்குதாம்மா நாளைக்கு. அப்படியா? அப்போ நம்ம நாளைக்கு விசேஷத்துக்கு போகணுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லலை வர்றி வளரு. ஆமாம் பத்தியா, சொல்லாமல் எப்படி போகிறது? அப்போ நீங்கள் வரலையா? நான் போகிறேன். வாங்க, வரலன்னு சொன்னம்மா, கூப்பிடலன்னு சொன்னேன். கூப்பிடாட்டி என்ன, நம்ம ராணிக்கா தானே, நம்ம போகாமல் இப்படி கூட நின்று ஒத்தாசை பண்ண வேண்டிதான். ஆமாம் சுந்தரி, அன்னதானம் அது இதுன்னு போடுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் பூவோடு எடுப்பாங்க. போய் நல்லா சாலி அடிச்சுட்டு வரலாம் சாயந்தரம் வரைக்கும். அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். ஆமாம், நீங்கள் எது சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிச்சு குழந்தைகளுக்கு உட்காந்து நீங்கள் தின்னுட்ருக்கிறீங்க. அது என்ன கிடக்குது வர ஒரு குண்டா சோறு, ஒரு வாய் வைக்க மாட்டேங்குதுங்கம்மா. எத்தனை தூரம் தான் ஓடி ஓடி சோறு ஊட்டுறது, என்னால் முடியல. சரி பசிச்சா வந்து திங்குங்கள்னு சொல்லி நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். பசிச்சா தேடி வந்து சோறு கூடுன்னு கேட்கும். நம்ம தாண்டி அப்படியே அடிச்சு பிடிச்சி கொடுக்கணும். திங்காதுங்க இந்த வயசுல இருந்து அப்படி தான்.
நான் பேசாமல் கொண்டு போய் எங்கள் மாமியார் காலிலேயே விழுந்து எப்படியாவது என் பையனை வளர்த்தி கொடுத்துருங்கன்னு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். என்னாலே உனக்கு சோறு ஊட்ட முடியாது, முடியவே முடியாது என்னால். ஆமாண்டி சுந்தரி, இவ பையன் ஒரு வாய் கூட வாயில் வைக்க மாட்டேங்கிறான். அதுக்கெல்லாம் நம்ம மாமியார் அம்மாங்கத்தான் கரெக்டு. அதெல்லாம் திணிச்சு விட்ருவாங்க அதை இதைன்னு சொல்லி, நமக்கு தெரியாது. சரி, நாளைக்கு நம்ம சேலை கட்டலாமா சுடிதார் போடலாமா? சுடிதாரே போதும்டி, வெயிலில் சேலை கட்டி தேவனால ஆகும். நானும் இதே ட்ரெஸ்ஸில் தான் வருவேன். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நாளை சீனி பிள்ளைங்க கொண்டான வீட்டுக்கு போயிட்டு சோறு குழம்பு பார்க்கணும். எடுத்துகிட்டு போ சுந்தரி.